குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் தங்கம். ரேவதிக்கு பரவாயில்லையா ரேக்கா? தெரியலப்பா, நான் பார்க்கல இன்னும். இந்தாங்க காஃபி. ரேவதியை பார்த்தியா மரகதம்? இல்லைங்க, கஞ்சி கஷாயமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எந்திரிச்சா கொடுத்து பார்ப்போம். ம் ரேவதி லீவுனா நீயே லீவ் போட்டுக்கிறியா ரேக்கா? இல்லைப்பா, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போகிறேன்னு போயிட்டு இந்த 2-3 நாளாக ஒரே ஹோட்டல் சாப்பாடு தான். இல்லை ரேக்கா, உடம்புக்கு எடுத்துக்காத. ஐயோ மம்மி, ஹோட்டல் போனால் தானே நான் சிவாவை பார்க்க முடியும், அதுக்காக தான் போகிறேன். சிவா ஃபோன் ஏதாவது பண்ணாராமா? என்ன 2-3 நாளாக ஆளையும் காணோம், ஃபோனையும் காணோம். அந்த சசி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு எங்காவது போய் அவன் செத்து தொலைஞ்சா கூட நிம்மதி தான். ஆனால் ஏன் சிவாவை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும்? இல்லைப்பா, எனக்கும் தெரியலை. ஃபோன் எதுவும் பண்ணலப்பா. எங்காவது பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா? அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததே நாங்கள் தான். நான் எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணணும்? இல்லைப்பா. சரிம்மா, நான் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டு பார்க்குறேன். ஐயோ டாடி, அந்த சாத்தானுக்கு எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க? எஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? வாங்க அண்ணே, நம்ம வீட்டுக்கு வரக்கு என்ன பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ரேவதி இன்னும் எந்திரிக்கல அண்ணே, தூங்கிட்டு தான் இருக்கா. வா சத்யா, உட்காரு. ரேக்கா, நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. ஓகே மம்மி. 2 பேரும் நல்லா தூங்குறாங்களே. இன்னுமே காய்ச்சல் நல்லா இருக்கு. காய்ச்சல் இருக்கா ரேக்கா? ஆமாப்பா. இவனும் இங்கே தான் இருக்கானா? என் பிள்ளைய விட்டு இவன் தொலைய மாட்டேங்கிறானே. அவளும் இவன் தான் வேணும்னு நிற்கிறான். ரேவதி, என் தங்கமே எந்திரிடா, அப்பா வந்திருக்காங்க. ரேவதி, ரேவதி, ஓய். எந்திரிடா. டாடி. எந்திரிடா தங்கம், கொஞ்சம் ஏதாவது சாப்பிடு. வேண்டாம். ரேவதி. டாடி. என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் டயர்டாக இருக்கு. இந்தாடா தங்கம், கஞ்சியோ ஜூஸோ கொஞ்சம் குடி, அப்பதான் தெம்பா இருக்கும். ஜூஸ் குடிக்கிறியாடா? இவன் என்ன திரும்பி பார்க்குறான்? அது உங்க டேடியும் அங்கிளும் நல்ல பாசமல்ல பொழிகிறாங்கல்ல, நானே ஜூஸையும் குடிச்சிக்கிறேன் டாடி. இந்தா குடி. எனக்கு சத்தியம் ஒன்றும் தர வேணாம், சிவராமன் டாடி தருவாங்க. ஐயோ, ஏற்கனவே மாமா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இதுல இவ இப்படியெல்லாம் பேசி அதிகப்படுத்தி விடுறாளே. யார் கொடுத்தா என்ன தங்கம், எப்படியோ உடம்புக்கு நல்லானா சரிதான், வாங்கி குடிடா. சரி, படுத்துக்கோ தங்கம். அப்புறமேல் கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போடு, ஓகேவா? ஓகே டாடி. நல்லா சாப்பிட்டு மாத்திரை போடணும்டா. டாக்டர் அங்கேயே அட்மிட் ஆக சொன்னாங்கல்ல, நீ தானே மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ டாடி, அங்கே ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லுக்கே எனக்கு வாமிட் வரும் போல. இல்லைனா மட்டும் இவ வாமிட்டே பண்ணாம இருக்கிற மாதிரிதான். வாமிட் பண்ணி பண்ணி தாண்டி என் ட்ரெஸ் எல்லாம் நாரடிச்சிட்டேன் நீ. சரிடா தங்கம், படுத்துக்கோ. நீ தூங்குடா. ரேக்கா இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னான். எனக்கும் சின்ன வேலை இருக்குது, அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்பா அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஓகே டாடி. கஞ்சி அங்கே வச்சிருக்கேன் மிக்கி, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடு. சரிங்க ஆண்டி. என்ன ரேக்கா, உனக்கும் காய்ச்சல் வந்திருந்தா நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்னு தோணுதோ? இல்லை டாடி, இனி காய்ச்சல் வந்தாலும் சரி, தலையில் பாறாங்கல்ல விழுந்தாலும் சரி, நான் ஏன் சிவாக்காக வீட்டை விட்டு வெளியே போயே தான் ஆவேன். ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுடா. சரிங்க டாடி. சரி நடரேக்கா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்க. விக்கி, இது உன் வீடு மாதிரி, தயங்காம என்ன வேணும்னாலும் கேளு. சரிங்க அங்கிள். ஐயோ, என் மாமனார் வேற இருக்காரே. இப்ப இங்க இருக்கிறதா எந்திரிச்சு வெளியே போறதா? என்ன பண்றது? என் அம்மு என்னை இருதலை கொல்லி எறும்பு மாதிரி மாட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு தூங்குறியே. என்னை பார்த்தா ஆத்தா, என் தங்கம் உடம்பு முடியாம இப்படி கஷ்டப்படுதே. ஐயோ, இந்த அம்மா அவங்க அப்பாவையே அடிச்சிட்டா போல இருக்கே. ஏண்டா? என்ன ஏண்டா நோண்டா போண்டான்ட்டு? அப்பா மேல இன்னும் கோவம் தெரியலையாடா? யார் சொன்னா உங்க மேல கோவம்னு? அப்புறம் ஏண்டா? கோவம்லாம் இல்லை டாடி, வெறுப்பு. அடியாத்தி, நான் கூட கோவம் இல்லைன்னு என்னவோ நினைச்சேன். இப்ப சொல்லு, என்ன வெறுப்பு உனக்கு என் மேல? அப்படியே ரொம்ப ஓவரா நல்லவர் மாதிரி நடிக்காதீங்க சரியா? எதுக்கு சத்யான் என் கூட, என் விக்கி கூட, என் அம்மா கூட எல்லார்ட்டையும் சண்டை போட்டீங்க? ரேவதி, சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா என் அம்மா கிட்ட போய் ஈகோ பார்க்காம காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறீங்க, அவங்களுக்கு கை கால் அமுக்கி விட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்வீங்க. ஒரு வேலையாவது நீங்கள் அவங்களுக்கு சமைச்சு தரீங்க. கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது என் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஐயோ, இவ போடுற கண்டிஷனுக்கு இவர் ஏன் மேல இல்ல கோவத்தை காட்டுவாரு? அடியே கொல்ல கத்திரிக்கா, இன்னைக்கே வா. ஏன் இன்னைக்கு வேண்டாமே? இல்லை இன்னைக்கே தான். ட்ரை பண்றேன். அப்புறம் வேற என்ன பண்ணும்? என் அம்மாவுக்கு ஊட்டி.
நான் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டேன், இல்லை நான் உன் அம்மாவுக்கு வேற ஊட்டி வேணுமா? அதையும் பண்ணுங்க. என் அம்மாவை கூட்டிட்டு ஊட்டிக்கு டூர் போறீங்கன்னு சொல்ல வந்தேன். டேய், பண்ண முடியுமா முடியாதா? நல்ல வேலை நம்மள ஊட்டிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லாம இருக்காளே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். என் வீட்டு இளவரசி மகாராணி ஆணையிடும்போது செய்யாம இருக்க முடியுமா? செய்யறேன், ஆனா இன்னைக்கே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஓ, அப்ப நான் சொல்றது எதையுமே செய்யறது இல்லையா? ஆமா. சரிதான். அப்புறம் வேற என்ன பண்ணணும் அம்மாக்கு? என் மம்மி கேட்கறது சொல்றது ஆசைப்படுறது எல்லாமே செய்யுங்க. அப்புறம் அவ கொடுத்தாலே ஒரு குட்டி இளவரசி, அவளுக்கு என்னத்தான் உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் என்ன? ஏன் தங்கத்தை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? இந்த வஞ்சி புகழ்ச்சி அணியெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, வேற என்னதான் வேணும் உனக்கு? அப்பா உனக்கு கை கால் அமுக்கி விட்டு இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடவே இருந்தோன்னு பார்த்துக்கவா? ஒன்றும் தேவையில்லை. ஏண்டா? போங்க டாடி. ரேவதி எந்திரிமா, கொஞ்சம் அந்த கஞ்சி மட்டுமாவது குடிச்சிட்டு படு. இப்போ தானே ஜூஸ் குடிச்சேன், அப்புறமா குடிக்கிறேன். ஐயோ, இவ வேற இங்க வந்து படுத்துட்டாலே, அது இவர் இருக்கும்போதே எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறா. அங்க வந்து பெட்ல படுடா, வாடா. இல்லைப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஐயோ அம்மோ, அதான் அவர் அங்க போய் படுக்க சொல்றாரு, போய் படுக்க வேண்டியதானே? ஏன் இன்னைக்கு ஒவ்வொன்றும் வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்க? வா ரேவதி அங்க. நான் வரலப்பா. ரேவதி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், எழுந்துரு. நீ ஆஃபீஸ் போனாலும் அங்கே போய் என்ன எதை நினச்சிட்டு இருப்பேன், அதுக்கு நீ இங்கேயே இரு. நீ உங்க அப்பா தானே உன்னை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வந்துட்டார் இல்ல, அதனால நான் கிளம்புறேன். வேணும்னா அவர் கிளம்பட்டும் விக்கி. ஐயோ ரேகா, அங்கிள், ஆன்ட்டி, யாராவது வந்து என்னை அப்பங்கிட்டயும் மகக்கிட்டயும் வந்து காப்பாத்துங்களே. வந்துட்டியா? வந்து பாரு இங்க நடக்கிற கூத்தெல்லாம் நீயே. ரேவதி, அம்மா உன்னை தாண்ட பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, ஆன்ட்டியும் அப்ப நம்மளை காப்பாத்தவில்லையா? சத்யா, என்ன ரேவதி, உங்க அப்பாக்கு இத்தனை வருஷமா இல்லாம இப்போ உன் மேல புதுசா அக்கறை வந்திருக்கு? அவ என் பொண்ணு, எனக்கு இல்லாத அக்கறையா அவ மேல? ஓ, உங்களுக்கு ரொம்ப அக்கறை இல்லை உங்க பொண்ணு மேல, அதனாலதான் அவ மனசுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத நோயெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கீங்களா? சத்யா, இங்க பாருங்க, குரலை வசதினால அடங்கி போறதுக்கு நான் அடுத்தவங்க இல்ல, உங்க மனைவி, ஞாபகம் இருக்கட்டும். இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்புறாங்கங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள விட்டு கொடுத்துக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்பாங்கங்க. இதை தவிர நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க? சத்யா, என்ன பேச வைக்காத. பேச வேண்டிய இடத்துல பேசித்தானே ஆகணும், பேசுங்க. நம்ம குடும்பத்தாளுக்கு தானே இருக்கோம், வேற யாரும் இங்க இல்லையே, அப்புறம் என்ன சொல்லுங்க? உங்களோட ஸ்டேட்டஸ், பணம், நகை, சொத்து, இதை பத்தியெல்லாம் அவங்க 2 பேரும் யோசிக்கல. ஏன், நம்மளுமே காதலிக்கும் போது அதை பத்தியெல்லாம் யோசிக்கலதான். சொல்லப்போனா அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமலும் போயிடும். ஆஃப்டர் மேரேஜ் ரேவதி வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு இது எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதையும் யோசிங்க. அப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணு வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன். டாடி, ஃபீவர் வந்ததுலேருந்து விக்கி தானே தூங்காமல் கொள்ளாமல் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். கண்டிப்பாக லைஃப் லாங் என்ன இதே மாதிரி பார்த்துக்கலாம் டாடி, நம்புங்க. ரேவதி, உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியாதுமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ ஏங்க நீங்க அவளை அடக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ வாழ்க்கைக்காக அவ தானே பேசணும், அதைத்தான் அவ பண்றா. அவ பேசுறதையே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரமான வீடு, அது நிறைய பொருட்கள், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா கூட உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டா. எங்க எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறது தாங்க வாழ்க்கை. எல்லாத்தையும் நீங்க மறந்து வேணா போயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம்னு எதுவும் இல்லை. நல்லா யோசிங்க, கொஞ்சம் டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அவளோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன விக்கி, இப்ப சந்தோஷமா உனக்கு? என்ன சொக்குப்பொடி போட்டியோ, அம்மாவையும் பொண்ணையும் மாத்திட்ட, இனி என்ன மாத்திருக்கு? அவங்கள வச்சே காய் நகர்த்துற இல்ல? இந்த காலத்து பசங்க ஸ்மார்ட்டா ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கிறீங்க எல்லா விஷயத்திலையும். இப்ப எங்க விக்கி மேல கோவப்படுறீங்க? விக்கியும் ரேவதியும் பார்க்காம பேசாம பழகாம 15 இயர்ஸா லவ் பண்றாங்க. அது அஃபரா இருந்திருந்தா 2 பேரும் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா நின்றுக்க முடியாது இல்லைங்க? சத்யா, நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இருக்கலாங்க, ஆனா சில விஷயங்களை நான் தானே தெளிவுபடுத்தி ஆகணும், அதைத்தான் பண்றேன். எஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? வாக்கா, காஃபி இந்தாங்க. டாடி, சத்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வாடா. வரேன். ராகினி, 3 பேருமே எங்க இருக்கீங்க? அம்மாக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையா? என்னம்மா சந்தியா, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாங்க அங்கிள். டாடி, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா. டாடி, இழுக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொல்லு.
இல்ல காலேஜ்க்கு சுடிதார்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா டாடி, அதெல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். நீ ரெடிமேடு தானே நிறைய எடுத்திருப்ப, அப்புறம் என்ன? இல்லப்பா, ஸ்டிச் பண்ற மாதிரியும் எடுத்திருக்கேன். அப்பா, அவளுக்கு உங்க ஏடிஎம்மும் வேணுமா? அண்ணே, உண்மையை தானடா சொன்னேன். ஸ்டிச் பண்ற சுடிதார்ஸுக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்துறீங்களா? சரி தரேன். தேங்க்யூ டாடி. என்னங்க சொல்லுங்க மேடம், அடுத்து உங்களுக்கு எதுக்கு காசு தரணும்? காசெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வேற. அப்புறம் இல்லை உங்ககிட்ட. பேசணுமா? ம் சரி, எதா இருந்தாலும் சாயங்காலம் வந்து பேசிக்கலாம், எனக்கு நேரம் ஆச்சு, தள்ளு. இல்லைங்க. அம்மா தான் சொல்கிறாங்களப்பா, என்னன்னு கேட்டுட்டாவது போங்க. கேட்குறக்கு ஒன்றும் இல்லைடா தம்பி, எனக்கே தெரியும். தெரியுமா? இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து எங்கள் அம்மா யார்கிட்டயும் சரியாக பேசுறது இல்லை, சரியாக சாப்பிட்றதும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் கேட்குறதும் இல்லை, அதானே? அதுவும் நேற்று இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்களா, நீங்களும் இல்லையா, ரொம்ப பண்ணிட்டாங்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நான் நைட் வந்து அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க. டாடி, சொல்லு பாப்பா, எல்லாம் போகும்போது தான் கேட்குறது, அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்க மாட்டீங்க. இல்ல டாடி, எப்பவுமே நீங்க வெளியே போகும்போது ஏன் உங்க கல்யாண போட்டோவை பார்த்துட்டு போறீங்க? ஐயோ, இதை சாவித்திரி இல்லாதப்ப கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, இருக்கும்போதே கேட்குறாளே. கல்யாண நாளை விட மோசமான ஒரு நாள், மோசமான ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் இனிமேலும் வரவா போகுது. அதனால தான் அதை பார்த்துட்டு போகிறேன். இவன் என்ன இதை போய் ஒரு கேள்வின்னு கேட்குறா? டாடி, சொல்லு பாப்பா. நீங்க தான் டாடி சொல்லணும். அது அது வந்து உங்கள் அம்மா எனக்கு ஒய்ஃப் இல்லைம்மா, லைஃப். அவள் கிடைச்ச நாள் இல்லையா, அதனால தான். ம், ஐயோ, எப்படியோ சமாளிச்சாச்சு. இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆயிடணும், இல்லை குண்டக்க மண்டக்க வேற ஏதாவது இவ கேட்டு வைக்க போகிறான். மம்மி கொஞ்சம் பொறுமையாயிரு ரேவதி. லவ் மேரேஜ்னா அடி வாங்காம, திட்டு வாங்காம, உத வாங்காம நடக்குமா என்ன? எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன இது வரைக்கும் உன் அப்பா உன் மேலே கை வைக்கல, கை வைக்க நானும் விட மாட்டேன், பயப்படாத. அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் முடிவை மாற்றிக்காம இருந்தால் சரிதான். மற்றபடி நான் சமாளிச்சிடுவேன். நாங்கள் 2 பேரும் முடிவை மாற்றிக்க மாட்டோமா? இப்போ இல்லடா, சாகிற வரைக்கும் சேர்த்தாலும் நமக்கு ஒன்று வேணும்னா அது வேணும்னு அடம் பிடிக்க தெரியணும், அதில் உறுதியாகவும் இருக்கணும். நான் இருப்பேம்மா. பார்ப்போம். சரி, போய் காஃபியை குடிப்போம். ஓய் வாலு, காஃபி மட்டும் குடிக்கிற, அப்படியே கஞ்சி குடிக்க சொன்னாங்கட்டி குடிக்க மாட்டேன் சொல்லிட்ட. இப்போ நான் உனக்கு காஃபி குடிக்காம கஞ்சி குடிக்கணுமா? குடிச்சா நல்லா இருக்கும். ப்ளீஸ், காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கஞ்சியை குடிக்கிறேன். நம்பிட்டேன். என்னாச்சு விக்கி? அத்தமா, அது கஞ்சி குடிக்கல, அதான். அப்புறமா குடி. இவ காய்ச்சலால போட ஆரம்பிச்ச லீவு இப்போ என்னோட காதல் பிரச்சனையில வந்து நிக்குது. எப்போதான் லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ் போவேணும். எங்கே போகிற? உன்னை விட்டுட்டு எங்க போக முடியும்? எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன், சொல்லு. இவளா? இப்பதான் சிவா போறான், பார்த்துருப்பாளோ? இவனா? என்னடி, சிவா பார்க்கறக்காக டெய்லியும் அவன் வர கோயிலுக்கு, அவன் வர ஹோட்டலுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாத்தியா, உன்னோட காதல் உன்னை நடு ரோட்ல நிறுத்திருச்சு. அப்படிதான் நிறுத்தினாலும் பரவாயில்ல, நான் உண்மையாக தான் அவரை காதலிச்சேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். போயும் ஒன்னத்துக்கும் வக்கில்லாத அனாத பையில லவ் பண்றதுல என்னடி பெருமைப்பட்டுக்க வேண்டியிருக்கு? சரி, நீயே சொல்லு, உன்னோட காதல் சிறந்ததுன்னு சொல்லி என்ன அவார்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற? எனக்கு என்ன அவார்டு தரணும் அப்படிங்கிறது சிவாவுக்கு நல்லா தெரியும், அதை அவர் பார்த்துப்பார். நீ ஒன்றும் அதை நினச்சி கவலைப்பட்டுக்க வேண்டாம். எவ்வளோ பட்டாலும் உன்னோட திமிருக்கும் ஆணவத்துக்கும் கொஞ்சமும் குறைச்சல் இல்லை. இன்னைக்கு கோயில் முன்னாடியும் ஹோட்டல் முன்னாடியும் நிற்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக துணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி ரோட சுத்த போற. நான் நினைக்கிறேன், கும்பிட்ற தெய்வம் என்றைக்கும் என்னை கைவிடாது. அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வரவும் செய்யாது. கண்டிப்பாக உனக்கு அப்படி ஒரு நிலைமை வரும், வர வைப்பேன். நீ என்ன கடவுளா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு? செஞ்சு காட்டுவேன், இல்லை அப்போ தெரியும். உனக்கே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? அதனால உன் சிவா வந்து நிற்பான், வந்து காப்பாற்றுவான்னு சொல்ல வரையா? அஃப்கோர்ஸ். இத்தனை நாளா ஒரு நிமிஷம் கூட அவன் கண்ணில் படலை, அப்புறம் எப்படி இனிமேலும் நான் பட விடுவேன் நீ நினைக்கிற? நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை. நான் தான் சொல்கிறேன்ல, நீ ஒன்றும் கடவுள் இல்லை.
சிவா, நான் உன் மேலேயும் நம்ம காதல் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையில் தான் சசிகிட்ட இவ்வளோ திமிரா பேசிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ என்னை பைத்தியமாக்கி நடுத்தெருவில் சுத்த விட்டுற மாட்டியே. கடவுளே, தயவு செஞ்சு என் சிவாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. ரேகா, நான் எங்கே போனாலும் நீ என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே இருக்கு. நான் உன்னை நினச்சிட்டே இருக்கிறதாட்டி அப்படி இருக்கா, இல்லை நீ என்னை சுற்றி சுற்றி வர என்னால் தான் உன்னை கண்டுபிடிக்க முடியலையா? உன் குரலை கேட்டு கூட எவ்வளோ நாள் ஆச்சு. மம்மி, வீட்டுக்கு போகும்போது பியூட்டிஷியன் கிளாஸ்க்கும் ஆரி ஒர்க் கிளாஸ்க்கும் விசாரிச்சுட்டு போகிறோம், ஓகேவா? ஐயோ, இவன் நச்சரிப்பு தாங்க முடியலப்பா. சரி, போகும்போது பார்க்கலாம். அமைதியாக நில்லு. முதல்ல பஸ் வருதா பாரு. பஸ் வருதோ இல்லையோ அத்தம்மா, ஒரு எருமை மாடு வருது. எருமை மாடா? பாப்பா, யார் இவன்? இந்த மூஞ்சி தான் அண்ணிய கல்யாணம் பண்ணி கழுத்து இருக்கிறது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு பிடிக்கும்டா. ஏன் பேயெல்லாம் உனக்கு பிடிக்காதா? ஹாய் மை டியர் பொண்டாட்டி. அப்படியே சேலெல்லாம் கட்டிக்கிட்டு என்னடா சூப்பராக இருக்க. மேடம் ஃபைலெல்லாம் கையில் வச்சுருக்கீங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வரீங்களோ? என்ன சொன்னாங்க இன்டர்வியூவில்? ரொம்ப வருஷம் கேப்பு, இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி வராது, அப்டேட்டட் நாலேஜ் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி எல்லா இடத்துலையும் துரத்தி விட்டுட்டாங்களா? ஐயோ, அதை தான் இவன் எதிர்பார்க்குறான் போல இருக்கே. என்னடி மை டியர் பொண்டாட்டி, பதில் சொல்லு. ஹலோ மை டியர் சிஸ்டர், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், என் கூட வரீங்களா? என்ன எல்லாமே மூஞ்சியை திருப்பிக்குதுங்க? ஏண்டி பொண்டாட்டி, நான் சொன்னா தானே நடந்துச்சு. மாமா கிட்ட ஆமான்னு சொல்லுடி, பேசுடி. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எதிர நிற்கிறது எருமை மாடா கூட இருக்கலாம். நீ எருமை மாட்டை விட மோசமாடா. ஏ பாப்பா, நான் சொன்னா தானே நடந்துச்சு, ஆமான்னு சொல்லு. இல்லை, அன்னிக்கிட்ட வேலை வாங்க அவங்களுக்கு சாமர்த்தியமும் திறமையும் பத்தல. என்ன ராகினி இப்படி பேசுறா? ஓ மை லவ்லி பொண்டாட்டி, அவ்வளோ டேலண்டடா? பின்ன ஏன் அண்ணிய சாதாரணமா எடை போட்டுட்டீங்களா? உங்களை மாதிரி ஒரு சாக்கடையே இவ்வளோ வருஷமா சமாளிச்சிருக்காங்களே. சரிதான், நல்லா தான் பேசுறா. ஓய், முளைச்சு மூணெல்லாம் விடல, என்னவா வாய் பேசுற நீ? கொத்தமல்லி நெஞ்சு குறுகுறுக்கும். இது யாரு, உங்க அம்மாவா? ம் ஆண்டி, சும்மா சொல்லக்கூடாது. உங்க பையனையும் பொண்ணையும் சூப்பராக தான் வளர்த்திருக்கீங்க. தேங்க்ஸ்ப்பா. ஒரு அம்மாவா எனக்கு வேற என்ன வேணும்? ஏய், பேசுறது காதுல விழுகுதா இல்லையா? என் காது கேட்காது, அதுவும் நீ பேசும்போது மட்டும்டா. இங்க பார், இப்பெல்லாம் பொண்ணுங்க வேலைக்கு போனாவே தப்பா பார்க்குறவங்க தான் அதிகம். அதுவும் நீ குழந்தை இல்லாதவன் தெரிஞ்சா இன்னுமே. அதனால ஒழுங்கா வந்து எனக்கு பொண்டாட்டியா இருக்கிற வேலையை பாரு. இருண்டவன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் பேயா, அப்படி இருக்கு நீ சொல்றது. அதனால என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பார்த்துக்கோ. அப்புறம் மறந்துடாம, என் அப்பா கிட்ட என்னெல்லாம் நீ வரதட்சணையா வாங்கினியோ அதெல்லாம் வட்டியோட அப்படியே திருப்பி கொடுக்குற வேலையை பாரு. முடியாதுடி. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முடியும், ட்ரை பண்ணணும். இல்லைன்னா என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். அதையும் தான் நானும் பார்க்குறேன். பாரு. அந்த கிறுக்கு பையன் சொன்னது கூட உண்மையா இருக்கலாம். இன்னும் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய புக்ஸ் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரி விடுக்கா, பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணு. ஏதோ ஒரு பக்கம் கிடைக்காமலா போயிட போகுது. யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, அதையெல்லாம் காதில் வாங்கிட்டு மண்டையில் ஏற்றிட்டு ரொம்ப குழப்பிக்காத. ஃப்ரீயாக விடு. பார்க்கலாம். எங்காவது ஜாப் கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா ஏதாவது கோர்ஸ் படிக்கிறியா அக்கா? சொல்லு, நான் வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியும் ஒரு ஐடியா இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ப்ளே ஸ்கூல் இல்லை கடை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசனை இருக்குது அக்கா. அதுக்கு முதலீடு வேணும். அதனால தான் உன் மாமா கிட்ட நான் என்னோட ஜுவல்ஸ் நம்ம கொடுத்த பணம் எல்லாத்தையும் திருப்பி கேட்டிருக்கேன். ஆனால் அக்கா டைவர்ஸ் ஆகணும், கேஸ் முடியணும், அப்போ தானே தருவாங்க. அது வரைக்கும் எங்காவது வேலைக்கு போக பார்க்கணும். பார்த்தியா என் தலையெழுத்தை? படிச்சிருந்தோம், முதல்ல பெற்றவங்களுக்கு, அப்புறம் புருஷனுக்கு, அப்புறம் உனக்கு, இப்படி லைனாக எல்லாத்துக்கும் பாரமாகவே இருக்கேன். சேச்சே, அப்படியெல்லாம் யோசிக்காதக்கா. எல்லாத்துக்கும் சர்க்கிள்கள் வரும் தான், அது நிரந்தரமானது இல்லை. நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதக்கா. நான் உனக்கு ஒரு அக்காவா எதுவுமே செஞ்சதில்லை சுனி. ஆனால் நீ எனக்கு எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குற.
அதுவே எனக்கு போதுமானது. கடவுள் எனக்கு எந்த உறவையும் நல்ல உறவாக தரலைனாலும் உன்னை கொடுத்துருக்கானே, அதை வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன் அழுற? ஒன்றும் இல்லடி.